நான் அரசு பணிக்கு தான் போவேன், அரசு பணியை தவிர்த்து நான் வேற எந்த வேலைக்கும் போகவே மாட்டேன், அரசு பணியை அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படி சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஆரணி மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன சார் நற்செய்தி? இன்னும் இல்லைம்மா, நம்மளோட கனவு அரசு பணி தான். அரசு பணியில் நான் குரூப் 1 தான் போவேன், குரூப் 2 தான் போவேன், குரூப் 4 தான் போவேன், ஆனால் விஏஓ தான் ஆகுவேன், இல்லைனா கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்புடியாக நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் எப்படி அமையுது? ஸ்கூல் புக் பேஸ்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ சோர்ஸ் புக் பேஸ்டு இருக்கு. அப்போ இது இரண்டும் கலந்த கலவையாக ஒரு அழகான பேட்ச். என்ன பேட்ச்னா ஆஃபீஸர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தும் விதமாக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப். நம்ம ஒரு பறவை கூட பறக்கிற நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படி தெரிஞ்சுன்னா அந்த பறவை என்ன பண்ணால் டைவ் அடிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டைவ் அடிக்கும். அதே போல தான் ஒரு மனிதர்களும் கவனிக்கப்படுறோம் தெரிய ஆரம்பிச்சுட்டா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு மென்டார்ஷிப் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் டீச்சிங் ஸ்டாஃப், ஒவ்வொரு நம்ம இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே குரூப் 1 ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே பார்த்தோன்னா வந்து நல்ல நாலேஜாக உனக்கு கிளாஸை பார்த்தோன்னா முழுசாக முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோன்னா ஃபிங்கர் டு நம்ம ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் எடுத்துனா அந்த A to Z இதை தான் கார்னர் டு கார்னர் என்ன இருக்குது மொத்தம் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருவாங்க. அது தெளிவாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தலைப்புக்கான டெஸ்ட் கொஷின், இந்த கேள்விகள் இப்படிலாம் கேட்கலாம், எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டில் முழுசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு முழுசாக டெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தலைப்பு படிக்கும் போதோ அதுக்கு நம்ம மாடல் டெஸ்ட் எழுதும்போது நம்ம அந்த தலைப்புகளில் சிறப்பாக இருக்கும். அதே போல் நமக்கு என்ன நடக்குன்னா இண்டிவிஜுவல் மென்டர்னு நமக்கு ஸ்டடி ஹால் அவைலபிலிட்டி பார்த்தோன்னா வந்து தெளிவாக இருக்கும். இந்த ஸ்டடி ஹால் அவைலபிலிட்டி ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஸ்டடி ஹாலில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலாக மென்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல எக்ஸ்பர்ட் மென்டார் தான் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே பார்த்தோன்னா உடனே வந்து கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த பேட்சில் நம்ம சேரும். இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அக்டோபர் 2 வரக்கூடிய நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தோன்னா இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்சில் நம்ம சேரணும், கண்டிப்பான அரசு பணியை பெறணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த பேட்சில் சேரணும்னா மேலே இருக்கிற நம்பர் நம்ம 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோன்னா நீங்கள் கான்டாக்ட் செய்து உங்களோட பதிவுகளை நீங்கள் செஞ்சுக்கங்க. அன்னைக்கு பார்த்தோன்னா வந்து ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பணிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, ஃபோன் பண்ணிவிடுங்க, உங்களோட பதிவை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, அகாடமிக்கு வந்துடுங்க, அடுத்த வருஷம் ஆர்டர் பெற்றுருங்க. தேங்க்யூ.